ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் பார்க்க போகிறது வீட்டிலேயே எளிமையாக ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் கிழங்கை வைத்து மஞ்சள் தூள் எப்படி தயார் செய்யலாம் என்பதை பற்றி தான். இன்றைய காலகட்டத்தில் சிறிய வணிக கடைகள் ஆரம்பித்து பெரிய பெரிய வணிக வளாகங்கள் வரைக்குமே இந்த மஞ்சள் தூள் எளிமையாக கிடைக்கும்போது ஏன் நம்முடைய நேரம் செலவழித்து சிரத்தை எடுத்து இந்த மஞ்சள் தூள் வீட்டிலேயே செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கடைகளில் கிடைக்கக்கூடிய மஞ்சள் தூளில் ரசாயன கலவைகள் நிறைய இருப்பதாகவும் அதனால் அது நம்முடைய உடலில் தீங்கு ஏற்படுத்தும் அப்படின்னு பரவலாக நாம் எல்லாருமே படிக்கிறனால நம்முடைய நேரத்தில் சில மணித்துளிகள் மட்டுமே செலவழித்து இந்த மஞ்சள் தூளை நாமே தயாரித்தோமே ஆனால் கண்டிப்பாக மஞ்சளில் இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பலன்களுமே நம்முடைய உடலில் போய் சேரும் அப்படின்றதுல சந்தேகம் அறவே கிடையாது. மஞ்சள் தூள் வீட்டிலேயே எப்படி தயாரிக்கலாம்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. அனைத்து ஆர்கானிக் கடைகளிலுமே இந்த தை மாத சமயத்தில் இந்த மஞ்சள் கிழங்கு உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பொங்கல் சமயங்களில் நீங்கள் மஞ்சள் செடி வாங்கியிருப்பீங்க. அந்த மஞ்சள் செடியிலிருந்து மஞ்சளை மட்டுமே பிரித்தெடுத்து அதையுமே சுத்தம் செய்து நீங்கள் மஞ்சள் பொடி தயாரிக்க பயன்படுத்தலாம். ஆர்கானிக் கடைகளில் நீங்கள் மஞ்சள் வாங்கும்போது நல்ல இந்த மாதிரி நீளமான மஞ்சளாக பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேஸ்டேஜ் குறையும். மஞ்சள் வாங்கும்போது நிறைய குப்பையும் மண்ணும் அழுக்குமாக இருக்கும். ஆர்கானிக் கடைகளில் வாங்கும்போதுமே கொஞ்சம் சுத்தமாக இருந்தாலும் மண்ணும் தூசும் இருக்கத்தான் செய்யும். அதை நாம் இப்படி தண்ணியில் நல்லா போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதை நல்லா கழுவிக்கணும். அதை கழுவும் போது ஒவ்வொரு மஞ்சள் கிழங்காக எடுத்து நல்லா தேய்ச்சி கழுவணும். அப்போ தான் அதிலிருந்து சுத்தமாக மண் போகும். நம்ம ஆர்கானிக் கடைகளில் வாங்கினனால இதில் நிறைய மண் இல்லை, ஆனாலுமே நம்ம தேய்க்க கீழே அடியில் எவ்வளோ மண் தேங்குதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு மஞ்சள் கிழங்குலுமே பிரான்ச் மாதிரி வந்து சின்ன சின்ன கிழங்கு இருக்கும். அந்த பிரான்ச்சில் தான் நிறைய மண்ணும் குப்பையும் தங்கும்ன்றனால ஒவ்வொரு பிரான்ச்சையுமே உடைச்சி அதையுமே நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. தூசு படிஞ்ச அழுக்கான இந்த தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் ஒரு முறை நல்ல தண்ணியில் மஞ்சள் கிழங்கை எல்லாம் கழுவிட்டு அந்த மஞ்சள் கிழங்கை தண்ணி வடிக்கிறதுக்கு ஒரு வடிகட்டியில் ஒரு 10 நிமிஷம் தண்ணி வடிகட்ட விட்டுடுங்க. அந்த 10 நிமிஷம் கழித்து ஒரு சுத்தமான துணியை பரப்பி இந்த மஞ்சள் கிழங்கை அந்த துணியில் பரப்பி நல்லா ஈரம் போக தொடச்சிடுங்க. ஈரம் இருந்துச்சுன்னா நம்ம மஞ்சளை சீவும் போது அதில் அந்த ஈரத்தோடையே இந்த மஞ்சள் கலரும் சேர்ந்து போகும்ன்றனால நல்லா ஈரம் போக இதை தொடச்சிடலாம். தண்ணி வடித்த மஞ்சளை இந்த மாதிரி ஒரு சுத்தமான டவலில் நான் இப்போ பரப்பி இது மாதிரி நல்லா தேய்ச்சி தொடச்சிட போகிறோம். அதில் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாத அளவுக்கு நாம் இப்போ இதை நல்லா தேய்ச்சி தொடச்சிடலாம். விளைநிலங்களில் அறுவடை செய்த மஞ்சளை இதே மாதிரி நல்லா தூசு போக நல்லா கழுவிட்டு வெந்நீரில் அதை கொதிக்க விடுவாங்க. வெந்நீரில் அந்த மஞ்சள் கிழங்கை ஏன் கொதிக்க விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மஞ்சள் செடியிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு மஞ்சளுமே வித்தியாசமான தரங்களில் இருக்கும். ஒவ்வொரு அந்த மஞ்சள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மஞ்சள் தூளும் அல்லது மஞ்சளுமே வித்தியாசமான நிறங்களில் இருக்கும்ன்றனால நல்ல சமமான நிறம் கிடைக்கணும் அப்படின்ற காரணத்தினால எல்லா மஞ்சள் கிழங்கையுமே தண்ணியில் போட்டு வேக வைப்பாங்க. நாம் இன்றைக்கி அப்படி செய்ய போகிறது கிடையாது. ஏன்னா நமக்கு தரம் பிரித்து கிடைத்த மஞ்சள் கிழங்கு தான் ஆர்கானிக் ஷாப்பில் கிடைக்குது. அதனால் நம்ம இன்றைக்கி தண்ணியில் வேக வைக்காமல் அதை வெறுமனே தோல் மட்டும் சீவி அப்புறம் மஞ்சள் கிழங்கை மெலிசாக சீவி நாம் இன்றைக்கி காய விட போகிறோம். நல்ல ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு மஞ்சளின் மேல் தோலை சீவி எடுத்துடலாம். அல்லது நீங்கள் பீலர் வச்சு கூட மேல் தோலை சீவலாம். பீலர் வச்சு சீவும் போது நிறைய சதை பகுதியும் போயிடும்ன்ற காரணத்தினால நான் இன்றைக்கி கத்தியை வச்சு சீவுறேன். இது இஞ்சியை விட ரொம்ப சாஃப்டான தோலாக தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் சீவிடலாம். விளைநிலங்களில் மஞ்சளை வேக வச்சுட்டு மஞ்சளை தயாரிக்கிற மாதிரி நீங்களும் தயாரிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சுத்தம் செய்த இந்த மஞ்சள் கிழங்கை குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் அடங்குனதும் அந்த தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் இதே மாதிரி ஒரு சுத்தமான டவலில் அந்த ஈரம் போக அந்த மஞ்சளை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா சீவி காய வச்சு நீங்கள் மஞ்சள் தூள் தயாரிச்சுக்கலாம். எல்லா மஞ்சள் கிழங்கையுமே இந்த மாதிரி சுத்தமாக தோல் நீக்கிட்டு இப்போ இதை சீவணும். சீவுறதுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறதுக்கு எல்லார் வீடுகள்லையுமே அந்த சீவல் கட்டை வச்சுருப்பீங்க. இல்லைன்னா அந்த காய்கறி எல்லாம் துருவுறதுக்குன்னே ஒரு கட்டை இருக்கும். அந்த கட்டையிலோ அல்லது இந்த சிப்ஸ் துருவுற கட்டையிலையோ நீங்கள் இந்த மஞ்சள் கிழங்கு எல்லாம் மெலிசாக சீவிடலாம்.
இல்லை இந்த மாதிரி சீவல் கட்டையெல்லாம் வீட்டில் இல்லை அப்படின்னா நல்ல ஷார்ப்பான நைஃபை வச்சு நல்லா மெலிசாக சீவிடலாம். சீவினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ மெலிசாக சீவணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதை மாதிரியே நீங்கள் கத்தியை வச்சு கூட மெலிசாக சீவிக்கலாம். எவ்வளவு மெலிசாக சீவிருக்கோம்னு பாருங்கள். எவ்வளவு மெலிசாக சீவுறோமோ அவ்வளவு சீக்கிரம் மஞ்சள் காயுன்றனால தான் மெலிசாக சீவிர கட்டையாக எடுத்துக்கிறோம். வீட்டில் எலக்ட்ரிக் சாப்பர் இருந்தால் அதில் கூட நீங்கள் சாப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவுமே இன்னும் மெலிசாக உங்களுக்கு சீவி கொடுக்கும். இல்லை சீவல் கட்டை இல்லை, வீட்டில் துருவுற கட்டை இருக்குது, அது வச்சு துருவிக்கலாமா நீங்கள் கேட்டிங்கன்னா அதையுமே இப்போ துருவி பார்த்துடலாம் வாங்க. துருவுனா இன்னுமே மஞ்சள் சீக்கிரமாக காயும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் துருவும் போது மஞ்சளுடைய ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் நிறையவே வேஸ்ட் ஆகுதுங்க. அதனால தான் சீவ சொல்கிறோம். சீவும் போது இந்த மாதிரி ஜூஸ் எக்ஸ்ட்ராக்டே வெளியே வேஸ்ட்டே ஆகாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒன்று சீவல் கட்டையில் வச்சு சீவிக்கோங்க, இல்லைன்னா கத்தியை வச்சு மெலிசாக சீவிக்கோங்க. ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு மட்டும்தான் சீவியும் துருவியும் காமிச்சேன். எவ்வளோ அழகாக அந்த கையில் மஞ்சள் கலர் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். நான் எல்லா மஞ்சள் கிழங்கையுமே சுத்தம் செஞ்சு சீவி அந்த பிடிச்ச மஞ்சள் கலரானது 2 நாள் ஆனாலுமே நம்ம அவ்வளோ சோப் போட்டு தேய்ச்சும் பாத்திரம்லாம் விளக்கியுமே அந்த கையிலேருந்து அந்த மஞ்சள் கலர் போகவே இல்லைந்துங்க. அவ்வளவு அழகாக அந்த மஞ்சள் கலர் கையில் பிடிச்சிருந்தது. மருதாணி போட்ட மாதிரியே நல்ல கையில் ஒரு 2 நாள் அழகாக இருந்தது. 1 கிலோ மஞ்சள் கிழங்கு நான் வாங்கியிருந்தேன். அந்த 1 கிலோ மஞ்சள் கிழங்குமே நல்லா சுத்தம் செஞ்சுட்டு இந்த மாதிரி மெலிசாக சீவி ஒரு தாம்பாளத்தட்டில் பரப்பி வச்சாச்சு. இந்த தாம்பாளத்தட்டை நல்லா ஒரு வெயில் அடிக்கிற இடத்துல, அதாவது மொட்டை மாடியாக இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டு. மொட்டை மாடியில் ஒரு 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு நாள் நல்லா காஞ்சதுமே ஈரத்தன்மை எல்லாம் குறைஞ்சி நல்லா ஒரு பாதி அளவுக்கு அது காஞ்சிடும். 2வது நாள் வைக்கும்போது நல்லா சலசலன்ட்டு கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக அது நல்லா காஞ்சிடும். அந்த மாதிரி நல்லா காய வச்சதுக்கப்புறம் தான் நம்ம பொடிக்கணும். அதனால் நல்லா வெயில் இருக்கிற நேரத்தில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 2 நாளுக்கு பதிலாக 3 நாள் கூட நீங்கள் இதை காய வச்சு எடுத்துக்கலாம். பொங்கலுக்கு 1 அல்லது 2 மஞ்சள் செடி தான் வாங்கணும். அந்த மஞ்சள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த மஞ்சளையுமே நீங்கள் முகத்தில் தேய்க்கிறதுக்கும் உடம்புல தேய்க்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மஞ்சளை தோல் சீவிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக துருவி நீங்கள் பாலில் கூட போட்டு அதை குடிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷான மஞ்சளை துருவி பாலில் சேர்த்து அந்த பால் குடிச்சு பாருங்கள். ரொம்ப ஒரு நறுமணம் இருக்குங்க. அது ரொம்பவே நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும்ன்றனால நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோ மஞ்சள் கிழங்கு சீவினதுக்கப்புறம் கையில் நல்ல ஒரு டீப் எல்லோ கலர் பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப பியூட்டி கான்ஷியஸ் அல்லது ஒர்க்கிங் விமன், கை ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கையில் ஒரு க்ளவுஸ் போட்டுட்டு கூட நீங்கள் மஞ்சள் சீவிக்கலாம். மாடியில் டைரக்ட் சன்லைட் படுற இடத்துல 2 நாள் காய வச்சதுக்கப்புறம் மஞ்சள் இந்த மாதிரி நல்லா மஞ்சள் நம்ம எவ்வளோ சீவி வச்சோமோ அதில் ஒரு பாதி அளவுக்கு சுருங்கி போயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி மஞ்சள் நல்லா காஞ்சிடும். மஞ்சள் நல்லா கிறிஸ்பியாக நல்லா க்ரன்ச்சியாக கையில் உடைச்சாலே உடைக்கிற அளவுக்கு மஞ்சள் நல்லா காஞ்சிருக்கணும். நீங்கள் நிறைய மஞ்சள் வாங்கியிருந்தீங்கன்னா மிக்சி ஜாரில் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்றனால நீங்கள் மில்லில் அல்லது மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ நாம் இந்த மஞ்சள் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டின்றனால மிக்சி ஜாரில் அரைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சளை சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் அரைச்சா மில்லில் அரைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்மூத் பவுடராக கிடைக்காது. ஆனால் ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத் பவுடராக கிடைக்கும்ன்றனால நான் மிக்சி ஜார்லேயே அரைச்சிட போகிறேன். நீங்கள் அரைக்க எடுக்கிற மிக்சி ஜார் ஆகட்டும் உங்கள் கையாகட்டும் ஈரப்பதமே இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம அரைக்கிற மஞ்சள் தூள் ரொம்ப நாளைக்கு வண்டெல்லாம் வராமல் சுத்தமாக இருக்கும். மஞ்சள் தூளை இப்போ நம்ம சலிக்க போகிறோம். சலிக்கிறதுக்கு முன்னாடி கவுண்டர் டாப்பில் ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா மறுபடியும் கவுண்டர் டாப்பரை துடைக்கிற வேலை வரும்ன்றனால நியூஸ் பேப்பரை விரிச்சிட்டு அதுக்கு மேலே இப்போ நம்ம மஞ்சள் தூளை சலிச்சிக்கலாம். மஞ்சள் தூள் சலிக்கிறதுக்கு நல்ல மெலிசான ஓட்டை இருக்கிற மெட்டல் ஸ்ட்ரெயினரோ அல்லது பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயினரோ உங்ககிட்ட எது இருக்கோ அதை வச்சு சலிச்சிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் இருந்தனால நான் மிக்சி ஜாரில் சின்ன ஜாரை எடுத்து அரைச்சிருந்தேன். சின்ன ஜாருடைய பிளேடு தான் எப்போவுமே ஷார்ப்பாக இருக்கும்ன்றனால கூடுமான வரையில் சின்ன மிக்சி ஜாரில் வச்சு அரைச்சிங்கன்னா உங்களுடைய வேலை எளிமையாக முடியும். ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயினர் அல்லது மெட்டல் ஸ்ட்ரெயினரை மஞ்சளை நல்லா சலிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மீதம் இருக்கிற அந்த திப்பியை மறுபடியுமே மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக ஒரு முறை அரைச்சிக்கலாம். அரைச்ச அந்த பவுடரையுமே மறுபடியும் சல்லடையில் சேர்த்து அதை நல்லா சலித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக திப்பி மறுபடியும் மீதம் இருந்ததுன்னா அதை நீங்கள் டைரெக்டாக குழம்புலையோ அல்லது முகத்தில் தேய்க்கவோ பயன்படுத்திக்கலாம். 1 கிலோ மஞ்சள் நம்ம சுத்தம் செஞ்சு இந்த மாதிரி காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதை அரைச்ச மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டுமே கிடைத்தது.
உங்கள் வீட்டு தேவைக்கு வருடத்திற்கு எவ்வளவு மஞ்சள் தூள் தேவைப்படுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மஞ்சள் கிழங்கை வாங்கி சுத்தம் செஞ்சு மஞ்சள் தூள் இதே முறையில் எளிமையாக தயார் செஞ்சுக்கலாம். மில்லை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வர்ற அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக ஆகலைனாலுமே ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஸ்மூத் பவுடர் தான் நமக்கு மிக்சி ஜாரில் அரைக்கும் போதும் கிடைத்தது. நல்லா மெலிசாக சீவினோம்னாலே நம்முடைய வேலை பாதி எளிமையாக முடிஞ்சிடும். அதனால தான் நம்ம மெலிசாக சீவிக்கிறோம். கடைகளில் வாங்குகிற அந்த மஞ்சள் தூளையும் நம்ம வீட்டில் செஞ்ச மஞ்சள் தூளையும் நுகர்ந்து பார்க்கும்போதே அந்த மஞ்சளின் தரமானது வித்தியாசப்படுறது நமக்கே நல்லா தெரியுது. இந்த மஞ்சள் தூளை அரைக்கும் போது அதிலிருந்து வெளிப்பட்ட நறுமணம் வீடு முழுதுமே பரவி நல்ல ஒரு மங்களகரமான எஃபெக்ட் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அரைச்சி எடுத்த இந்த மஞ்சள் தூளை நீங்கள் முகத்தில் பூசுறதுக்கும் குழந்தைகளுடைய உடம்புல பூசுறதுக்கும் வீடுகளில் அனைத்து வகையான சமையல்களுக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம். அரைச்சி எடுத்த இந்த மஞ்சள் தூளை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு ட்ரை கண்டெய்னராக இருக்கணும். அது கிளாஸ் பாட்டிலாக இருக்கலாம், பிளாஸ்டிக் ஏர்டைட் கண்டெய்னராக இருக்கலாம், அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சின்ன சம்படமாக கூட இருக்கலாம். எந்த பாத்திரத்தில் இதை ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரம் நல்லா காஞ்சி இருக்கணும், கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாமல் இருக்கணும். நீங்கள் அந்த மாதிரியான நல்ல ட்ரை கண்டெய்னரில் இந்த மஞ்சள் தூளை வச்சிட்டிங்கன்னா 1 வருடம் ஆனாலும் கூட இந்த மஞ்சள் தூளில் வண்டு புழு எதுவுமே வராது. ஏன்னா நம்ம நல்லா வெயிலில் காய வச்சிட்டோம்ன்ற காரணத்தினாலேயே இது நல்லா சுத்தமாக 1 வருடம் வரைக்கும் நல்லா இருக்கும். உங்களுக்கு தேவையான மஞ்சள் தூளை மட்டும் சின்னதாக ஒரு கிளாஸ் பாட்டிலையோ அல்லது சம்படத்துலையோ நீங்கள் எடுத்து வச்சு அப்பப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்பூனுமே நல்ல ட்ரை ஸ்பூனாக இருக்கணும். ஈரக்கை எப்போவுமே போடக்கூடாது. நீங்கள் ஈரக்கை போட்டிங்கனாலோ அல்லது ஈர ஸ்பூன் போட்டிங்கனாலோ இந்த மஞ்சள் தூளில் 2 அல்லது 3 மாத காலத்துக்குள்ளேயே வண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றனால இது சுத்தமாக நீங்கள் நல்ல ட்ரை கண்டெய்னர்ஸில் ட்ரை ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இதே முறையில் நீங்களுமே உங்களுடைய வீடுகளில் உங்களுக்கு தேவையான மஞ்சள் தூளை தயார் செய்து பாருங்கள். நீங்கள் தயார் செய்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.